நீ நாமத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் நாம் கில்கால் என்ற ஒரு செய்தியை நாம் பார்த்தோம். தொடர்ந்து அந்த செய்தியை இந்த வாரம் கேட்டு நம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-9 வரை. கடந்த வாரங்களில் நாம் பார்த்த செய்தியின் சுருக்கம், நாம் தேவனுக்கென்று முதலாவது காரியம் மனம் திரும்ப வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்தை விட்டு வந்தும் அவருடைய எண்ணங்களிலிருந்து இந்த எகிப்தின் சிந்தனையை அவர்கள் எடுத்து போடவில்லை. தேவனை அவர்கள் முழுமையாய் விசுவாசிக்கவில்லை. தேவனிடத்திலிருந்து எவ்வளவுதான் அற்புதங்களும் எவ்வளவுதான் ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொண்டாலும் அவரை முழுமையாய் அவர்கள் நம்பவில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும் என்ற எண்ணம் அவர்களில் காணப்படவில்லை. அவர்கள் தேவனுக்கு எதிராய் முறுமுறுத்தவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த வனாந்திர வாழ்க்கையிலே அவர்கள் மடிந்தும் போனார்கள். ஆனால் அவர்களுடைய சந்ததியை தேவன் எப்படியாவது கானானுக்கு நடத்தி செல்ல வேண்டும். தான் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று விரும்பின அந்த தேவன் ஜனங்களை அவர் பக்கமாய் திருப்பி அவர்களை நடத்த ஆரம்பித்தார். அதற்கு முதலாவது காரியம், அவர்கள் விருத்த சேதனம் பண்ணினார்கள். இந்த விருத்த சேதனம் பண்ணின உடனே தேவன் அந்த இடத்திற்கு கில்கால் என்று வைத்து, கில்கால் என்று சொல்லும் பொழுது உன் நிந்தனையும் உன் அவமானத்தையும் நான் நீக்கினேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறவராய் இருந்தார். ஆம் அருமையானவர்களே, இந்த ஜனங்கள் இந்த விருத்த சேதனம் பண்ணுவதற்கு முன்பதாக அவர்கள் மனம் திரும்பினவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் மனம் திரும்பும் பொழுது தேவன் அவர்களுக்கென்று மறுவாக்களிப்பை கொடுத்தார். இழந்தவைகளை மீண்டும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்தார். அவர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய பிரயாணத்தில், கானானை நோக்கி செல்லக்கூடிய அந்த பிரயாணத்தில் எதை உதறி தள்ள வேண்டுமோ அதை உதறி தள்ளும் பொழுது நிச்சயமாகவே தேவன் இன்னும் ஆசீர்வதித்தார். நாம் தொடர்ந்து இந்த செய்தியை நாம் பார்க்க போகிறோம். 5வது காரியம், தேவன் அவர்கள் உதறி தள்ள வேண்டிய காரியங்களை உதறி தள்ளும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் எதை அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டுமோ ஒப்படைத்தது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்ததை நாம் பார்க்க முடியும். தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்தார். நீங்கள் எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இங்கே எரேமியா சொல்லுகிறார், நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடை போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாய கர்த்தர். இங்கே எரேமியாவோட வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் பாவம் செய்தவன், ஆனால் ஒரு முரட்டு மாடை போல நான் காணப்பட்டேன். இப்படிப்பட்ட ஒரு மாடையும் நீர் தண்டித்து உன் பக்கமாய் நீ திருப்பி நீர் ஆண்டவரே, நான் மனம் திரும்பினேனே ஆண்டவரே என்று சொல்லி. ஆம் அருமையானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு முரட்டு மாடை போல காணப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பினார்கள். அவர்கள் மனம் திரும்பினது நிமித்தம் புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது போலவே, ஆண்டவரே, நீர் உம்மிடத்தில் திருப்பி கொண்டது நிமித்தம் அவர்களை பூர்வ காலத்தில் எந்த ஆசீர்வாதம் பெற்றிருந்தார்களோ அதே ஆசீர்வாதத்தினால் அவர்களுடைய நாட்களை நீர் புதிதாக்குகிறீர் என்று வசனம் சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பூர்வ நாட்களில் தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, என்ன ஆசீர்வாதம் செழிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாரோ, இந்த ஜனங்கள் மனம் திரும்பின பொழுதோ தேவன் பூர்வ நாட்களில் இருந்த அதே ஆசீர்வாதத்தை கொடுத்து இவர்களுடைய நாட்களை புதுப்பித்தார். ஆம் அருமையானவர்களே, முதலாவது காரியம், தேவன் நம்மை புதுப்பிக்கும் பொழுது அவர் பக்கமாய் நம்மை திருப்பிக்கிறது மட்டுமல்ல, நம் நாட்களை புதியவைகளாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நாட்களை புதியவைகளாய் மாற்றினார். அவர்கள் பழைய எண்ணங்கள் அவர்களுக்குள் வரவில்லை. ஐயோ, நம் முன்னோர்களை குறித்து அவர்கள் எண்ணவில்லை. தேவன் நடத்துகிற பாதையிலே அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் நாட்கள், அவர்களுடைய வழிகள் புதியவையாய் மாற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, நீங்கள் தொடர்ந்து தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பார்க்கும் பொழுது வசனம் சொல்கிறது, இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் தேவன் இங்கே ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்கிறார். தேவன் அவர் பக்கமாய் திருப்பிகிறது மட்டுமல்ல, நம் நாட்களை புதிதாக்குகிறது மட்டுமல்ல, நாம் இடிந்த காரியங்களை, இடிந்து விழுந்த காரியங்களில் தரமட்டமான காரியங்களை தேவன் எழுப்பி மீண்டும் கட்டுகிறவராய் காணப்படுகிறார். நம் வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் இழந்து தவிக்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் தேவனே, நீர் மட்டும் அதை எழுப்பி கட்ட முடியும், நீர் மட்டும் அதை சீர்படுத்த முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது மனம் திரும்பினார்களோ
தேவனை இறுக பிடித்து கொண்டார்கள், தேவனை இறுக நம்பினார்கள், தேவனை என் திடன் என்று நம்பிக்கை என்று நம்பினார்கள். தேவன் அவர்களை கட்ட ஆரம்பித்தார்கள். அவருடைய பிரயாணத்திலே தேவன் அவர்களோடு கூட இருந்து நடத்த ஆரம்பித்தார்கள். நம் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே, இடிந்த எண்ணெய், விழுந்து கிடக்கிற எண்ணெய் நீர் மட்டும் எழுப்பி கட்ட முடியும் என்று நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். இதுதான் மூன்றாவது காரியம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எருசலேமே மீண்டும் கட்டப்பட்டது போல இந்த இஸ்ரவேலை அவர்கள் கட்டப்பட ஆரம்பித்தார்கள். இன்னும் நீங்கள் வசனத்தை தொடர்ந்து பார்ப்பீங்க என்று சொன்னால், நீங்கள் 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இந்த வசனங்கள் சொல்லுகிறது போலவே அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கட்டுகிறது மட்டுமல்ல, ஸ்திரப்படுத்த ஆரம்பித்தார். அவர்களை கட்டி பலப்படுத்த ஆரம்பித்தார். அவர்களை நிலைநிறுத்த ஆரம்பித்தார். அது மட்டுமல்ல, அவர்களை சீர்படுத்தினார். இத்தனை நாட்கள் அவர்கள் அந்த வனாந்திர பகுதியிலே சீர்கெட்டு அழைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஸ்திரப்படவில்லை. அவர்கள் பலனற்று காணப்பட்டார்கள். இந்த வனாந்திர வாழ்க்கையிலிருந்து அவர்கள் வெளிவர முடியாதவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே, ஐயோ ஆண்டவரே, இந்த பலனற்ற வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சீர்கெட்ட வாழ்க்கையில் வாழ்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் நம் இயேசுவினால் நம்மை சீர்படுத்தவும் முடியும், நம்மை பலப்படுத்தவும் முடியும், நம்மை ஸ்திரப்படுத்தவும் முடியும், நம்மை நிலைநிறுத்தவும் முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் இதைதான் செய்தார். கட்டி எழுப்புகிறது மட்டுமல்ல, அவர்களை பலப்படுத்துகிற தேவனாய் காணப்பட்டார். இன்னும் நீங்கள் சங்கீத புஸ்தகம் வாசித்து பார்ப்பீங்க என்று சொன்னால், தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொரு நாளும் அவரை பலப்படுத்தினதை, ஸ்திரப்படுத்தினதை, உற்சாகப்படுத்தினதை, நல்ல மேய்ப்பராய் நடத்தி வந்ததை நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இவ்விதமாய் நடத்தின தேவன் நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் நடத்துவாராக. நீங்கள் கலாத்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவன் எதற்காக இந்த ஜனங்களை புதுப்பித்தார் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது: சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் என்று சொல்லி. அருமையானவர்களே, இந்த நாட்களில் நாம் முன்பதாக இருக்கிற மனுஷர்கள் பலவிதமான போராட்டத்தில் சிக்கி தவிக்கும் பொழுது, நாம் அபிஷேகம் பெற்ற ஜனங்களாய் நிற்கிற நாம் அவர்களை சீர்பொருந்த நடக்க செய்ய வேண்டும். அதற்காகவே தேவன் நம்மை புதுப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் புதுப்பித்தார். எதற்கு என்று சொன்னால், அவர்கள் நடத்தி செல்லும் பாதையிலே அவர்கள் சந்திக்கிற ஜனங்கள் அவர்களை பார்த்து அவர்கள் பிதாவை அறிந்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, நம் வாழ்க்கையிலும் நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் நிற்கும் பொழுது நம் பின்னாக தேவன் ஒரு கூட்டத்தை, அவருடைய நாமத்தை நம்மை பார்த்து மகிமைப்படுத்தி அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் உருவாக்கி கொடுப்பார். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களிலே செய்த 5வது காரியம். தேவன் அவர்களுக்கு எதை ஒப்படைக்க வேண்டுமோ ஒப்படைத்து, அவருடைய வாழ்க்கையிலே எப்படி தேவன் புதுப்பிக்க வேண்டுமோ அவர்களை புதுப்பிக்கிற தேவனாய், கட்டி எழுப்புகிற தேவனாய், எங்கள் முகவரி: டாக்டர் விக்டோரியா டேனியல், 38 கீழ் 1, மெயின் ரோடு, பெருமாள்புரம், திருநெல்வேலி 627007. தொலைபேசி எண் 00919894263360.